நம்ம பார்த்தோம் எப்படி இந்த கலிபுருஷனுடைய அந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிஷிகள் பேசிக்கிறாங்க ஆச்சரியமாக எப்படி பரீட்சித் மகாராஜ் கொடுத்த அந்த சூழ்நிலையினால் உருவாக்கின அந்த சூழ்நிலையினால் யாகங்கள்லாம் சரியாக செய்ய முடிஞ்சுது. ஆச்சரியப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக யாகம் நடத்துறது ஈஸி கிடையாது. லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அது ஒன்று. இன்னொன்று, ஒரு தூய பக்தர் பாகவதரான பரீட்சித் மகாராஜை போல ஒரு பாகவதர், அவருடைய அவதரிப்பும் மறைவும் ரெண்டுமே புனிதமானது. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ முந்தின வரிசையில் அவருடைய பிறப்பு, அதாவது அவதரிப்பை பற்றி பேசியிருந்தாங்க. எப்படி நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதம் தாக்கப்பட்டும், அஸ்வத்தாமனால் ஏவி அந்த அணு ஆயுதம் தாக்கப்பட்டும் அவர் உயிரோடு இருந்தார். எப்படி? பகவான் பராமரித்தனால, பகவான் ப்ரொடெக்ஷன் கொடுத்தனால அவர் உயிரோடு இருந்தார். இல்லைன்னா அணு ஆயுதம் தாக்கி யாரும் உயிர் வாழ முடியாது. அது பார்த்தோம். இப்போ இங்கே அவருடைய மரணத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டாங்க ஏற்கனவே. இப்போ அவருடைய மரணத்தை பற்றி, மறைவை பற்றி. ஸோ இங்கே நாராயண பராயணரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பரீட்சித் மகாராஜ் எப்படி இறந்தார்? மறைந்தார். எப்படி மறைந்தார்? ஆமாம், அவருக்கே அது நடக்கணும். அவர் தூய பக்தராச்சே. அது சரி, ஆனால் தூய பக்தர்களுக்கு அது ஒன்றும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் அவருக்கே அப்படி ஆகலாம். அவர் எவ்வளோ பெரியவர், ஒரு சாதாரண மகாபாகவதர், ஒரு சாதாரண சின்ன பிராமணர், சின்ன பையனால் இப்படி தாக்கப்படணுமா? சாபத்தினால் தாக்கப்படணுமா? கரெக்டாக சொன்னீங்க. ஸோ யோகமாயை மகாமாயை ரெண்டு இருக்கு இல்லையா? இங்கே என்னெல்லாம் நடக்குதோ இந்த உலகத்தில் நம்மளை போல ஆட்களுக்கு நடக்கக்கூடியது அது மகாமாயையின் செயலினால். அது டிவோட்டி ஆகட்டும், நான் டிவோட்டி ஆகட்டும், பியூர் டிவோட்டி ஆகாத வரையும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்கோமோ அந்தளவுக்கு யோகமாயை நம்ம மேலே ஆக்ட் ஆகும். அப்போ பரீட்சித் மகாராஜ் மேலே எது ஆதிக்கம் செலுத்துச்சு? யோகமாயா மகாமாயை? யோகமாயை. அதனால் ஸ்ரீமத் பாகவதம் இப்போ வரணும். புராணார்க்கா அதுனோதிதக, அந்த சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் பாகவதம் பிறக்கணும். அதற்கு உண்டான சூழ்நிலை இது. ஸோ இந்த வரலாறு என்னென்னா, பரீட்சித் மகாராஜர் அவருடைய கடமையை சரியாக செஞ்சிட்ருக்காரு. கலிபுருஷனை அண்ட விடலை இந்த ஆரியவர்த்தத்தில். அப்புறம் சத்திரியர்கள் பொதுவாக வனத்துக்கு போவாங்க. எதுக்குன்னா அவங்க அந்த மல்யுத்த பயிற்சி மனிதர்கள்கிட்டையும் எடுத்துக்குவாங்க, மிருகத்துக்கிட்டையும் எடுத்துக்குவாங்க. நினச்சி பாருங்கள், சத்திரியர்கள் சிங்கம் புலி கிட்ட ஆயுதமே இல்லாமல் சண்டை போடுவாங்க. அப்போ எவ்வளோ சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதற்காக காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போய் இந்த மாதிரி ரொம்ப நேரம் காட்டில் இருந்தனால அவருக்கு பசியும் தாகமும் ரொம்ப அதிகம் ஏற்பட்டுச்சு. பொதுவாக பியூர் டிவோட்டீஸ் இந்த க்ஷுட் த்ரிட், பசி தாகத்தினால அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் அவருக்கு அந்த நொடியில் ஆச்சு. அது ஏன்? அது கிருஷ்ணருடைய இச்சை, பரமாத்மாவுடைய இச்சை. அடுத்து அவர் என்ன போய் செய்யணும்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அவர் போகிறாரு. ஷமிக ரிஷியோடைய ஆசிரமம். பொதுவாக ரிஷிகள் ஆசிரமம் இந்த காட்டில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த ஆன்மீக பலனை பெற முடியும், அந்த தபஸ்யாவை எடுக்க முடியும் இல்லையா? வனம் சத்வகுணம், சிட்டி ரஜோகுணம். இந்த 4 விதிமுறையை உடைக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, வைஷ்ணவ விதிமுறையை உடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தமோகுணம். ஸோ ரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார், ஷமிக ரிஷி. அப்போது பரீட்சித் மகாராஜ் போகிறாரு. அவர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கார், அவர் சமாதியில் இருக்கார். வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போது பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு கோபம், இவ்வளோ சாம்ராட் வந்திருக்கேன், பொதுவாக ஒரு பெரிய ஆள் வந்தால் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவரை உட்கார வைக்கவோ, நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் சாப்பிட கொடுக்கணும், எதுவுமே இல்லைன்னா நல்ல வார்த்தைகளால் அவரை வரவேற்கணும். இது எதுவுமே பண்ணல. இப்போ பரீட்சித் மகாராஜுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அப்போது அந்த வில்லுலேருந்து ஒரு செத்த பாம்பு கீழே இருந்துச்சு, அதை எடுத்து அவருடைய ரிஷியோட கழுத்தில் போட்டுட்டு போயிட்டார். வெளியே போனதும் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவர் வேணும்னே அப்படி பண்ணாரா, இல்லை உண்மையாலே அவர் தவத்தில் இருந்தாரா? டவுட் வந்துடுச்சு. தப்பு செஞ்சால் நம்ம அதை ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் இல்லையா?
நான் பண்ணது சரிதானா? கண்டிப்பாக சரியாக செஞ்சுருந்தா நம்ம அதை ஏற்றுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இல்லைன்னா அந்த டவுட், ஒரு இருமை இருக்கும், சரியா தவறா, அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சு. சமிக ரிஷி அவருடைய பையன் பிராமணா ஸ்ருங்கி, பிராமணருடைய சக்தி பாருங்கள் அந்த யுகத்தில். சின்ன பையன், அந்த பாலகன், அப்போ தான் பிராமண வாழ்க்கைன்னா என்னன்னு கற்றுட்டு இருக்கிறவர் அவர். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்னுடைய அப்பாவை எப்படி இப்படி இன்சல்ட் பண்ண முடியும்? சத்திரியர்களை பொதுவாக பிராமணர்கள் சத்திரியர்களையோ சத்திரியர்கள் பிராமணரையோ தவறாக பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்ருங்கி ரொம்ப தவறாக பேசிட்டார். ஒரு பிராமணருடைய வீட்டு நாய்க்குட்டியாச்சே, அந்த நாய்க்குட்டிக்கு எப்படி மாஸ்டருடைய தலைவருடைய தட்டில் சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு மனசு வரும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சத்திரியர் இவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லி கோபம். அப்போது அதுக்கப்புறம் இந்த பிராமணருடைய இந்த சாபத்தில் இருந்து தான் கலியுகமே எல்லா இடத்துலையும் பரவிடுச்சுன்னு சொல்லப்படுது. கலியுகத்தினோட ஸ்டார்டிங் இந்த அனாவசியமாக பிராமணர்கள் பதவி துஷ்பிரயோகம் செய்கிறதுனால இந்த கலிபுருஷன் இவருடைய சூழ்நிலையிலிருந்தால் அது ஆரம்பமாச்சு. ஸோ அந்த சபிக்கிறார், என்னன்னு சொல்லி சபிக்கிறாரு? கிருஷ்ணர் இருந்தப்போ தர்மத்தை அவர் பார்த்துக்கிட்டாரு. இப்போ கிருஷ்ணர் இல்லைங்கிறனால நீங்கள் சத்திரியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களா? இப்போ கிருஷ்ணருடைய செயலை நான் செய்கிறேன், நான் தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து 7வது நாள் உன்னுடைய நாள் நீ குறிச்சிக்கோ, உன்னை தக்ஷகா கடித்து நீ இறந்துருவேன்னு சொல்லி. இதை கேட்ட சமிக ரிஷிக்கு ஒரு ரொம்ப பயம், ஒரு அழுகிற மாதிரி ஆயிட்டார். ஏன்னா அவருக்கு பரீட்சித் மகாராஜ் யாருன்னு தெரியும். ஒரு பாகவதருக்கு இன்னொரு பாகவதருடைய பொசிஷன் தெரியும், பரீட்சித் மகாராஜ் யாருன்னு தெரியும். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இவ்வளோ சின்ன பையன் நீ எப்படி, உனக்கு என்ன தெரியும், எப்படி பரீட்சித் மகாராஜை நீ இப்படி சபிக்கலாம்? அவர் இருக்கிறனால தான் நாமெல்லாம் நிம்மதியாக தபஸ் பண்ண முடியுது, பிரம்மஞானத்தை போதனை பண்ண முடியுது. ஸோ அந்த இதில் பகவான்கிட்ட வேண்டிக்கிறாரு, மன்னிச்சிருங்க, அவர் எனக்கு பண்ணது தவறு இல்லை, அது பெரிய தப்பே கிடையாது. அவர் எந்த சூழ்நிலையில் வந்தார், என்ன கஷ்டத்தில் இருந்தாருன்னு தெரியாது, அவரோட உயிரை பறிக்கிற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது, நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு விட்டுட்டார். இந்த பரீட்சித் மகாராஜ் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அவருக்கு அந்த சாபத்தை ஜீரோ பண்ணுறதுக்கு சக்தி இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. மகாபாரதருக்கு எல்லா சக்தி, சர்வதேவ மயோ குருஹு கிருஷ்ணா சொல்கிறாரு. எல்லா தேவர்களுடைய சக்தி, ஆசீர்வாதம், எல்லா தேவர்களுடைய சக்தி, தேவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் குருவுக்குள்ளே இருக்கும், குருக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அவர் ஒரு குரு ராஜரிஷி, அவருக்கு சக்தி இல்லையா? இருக்குது. ஆனால் அதுதான் நாராயண பராயணாவுடைய அறிகுறி. இந்த மாதிரி எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு விஷயம் வருதுன்னா எல்லா நொடியும் பகவானுக்கு சேவித்து சரணாகதி அடைஞ்சு பகவானையே போற்றி சேவிச்சிட்டு இருக்கிறனால அவருக்கு பயம் இருக்காது. அந்த பயம் இல்லாதனால அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? இந்த வரிசையில் நம்ம பார்த்தோம், பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறக்க வேண்டியவர் கருவுக்குள்ளே. அப்போ கிருஷ்ணர் காப்பாற்றியிருக்காரு. அணு ஆயுதத்துக்கிட்டேருந்து, ஒரு சின்ன பறவைக்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற தெரியாதா? பாருங்கள் டிவோட்டிஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு. அணு ஆயுதத்தில் யூனிவர்ஸே ஜகத்தையே அழிக்கக்கூடிய அணு ஆயுதத்திலேருந்து கிருஷ்ணர் என்ன காப்பாற்றியிருக்காரு. ஒரு பறவையினுடைய, அந்த பாம்பு பறவையினுடைய கடியில் இருந்து என்னை காப்பாற்ற முடியாதா? அப்போ இது கிருஷ்ணருடைய இச்சை, அப்படியே ஆகட்டும் சொல்லி துறவரம் ஏற்று கங்கை நதிக்கிட்ட அவர் உபவாசம் இருக்கார். அப்போது எல்லா ரிஷிகளும், டெலிஃபோன் இல்லை, ஆனால் ரிஷி எங்கே, சித்தலோக்காலிருந்து சத்தியலோக்காலிருந்து எல்லா ரிஷிக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அதான் திரிகாலஜ்ஞா, என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சதும் எல்லா ரிஷியும் வராங்க. ரிஷிகள் வந்ததுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜ் கேள்வி கேட்டார், சுப்ரீம் லார்ட் யார், சுப்ரீம்னா என்ன? உங்கள் ரிஷிகளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல. ஒருத்தர் இயற்கை தான் சுப்ரீம்ங்கிறாரு, இன்னொருத்தர் அணு தான், ஆட்டம் தான் சுப்ரீம்ங்கிறாங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. அதான் ரிஷி முனிகளுக்கும் பகவத் ஞானம் கிடையாது, எல்லா ரிஷி முனிகளுக்கும் கிடையாது. வேதவியாசருக்கு இருக்குது, நாரதருக்கு இருக்குது, அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க.
அப்புறம் சுகதேவ கோஸ்வாமி வரதை பார்த்தே, அவர் நடந்து வரதை பார்த்தே ரிஷிகளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இவர் சாதாரண ஆள் இல்லை, இவர் தான் சரியான ஆள், பிரம்மஜானம் பூர்ணமாக இருக்கக்கூடியவர் வேதவியாசருடைய புத்திரன். அப்புறம் அவர் பேசுகிறார். ஸோ இது நாராயண பராயணாவுடைய ஒரு அறிகுறி. இந்த மாதிரி நிறைய நாராயண பராயணாவுடைய வரலாறை நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில் சாஸ்திரத்தில் கேட்டிருப்போம். நீங்கள் சொல்ல முடியுமா? நிறைய இருக்காங்க. நாராயண பாராயணான்னு என்ன? எல்லா சுச்சுவேஷன்லேயும் பயப்படாமல் அபய நிலையில் பகவானுக்கு சேவிக்கக்கூடியவங்க. சித்திரகேது கேட்டிருக்கீங்களா? ராஜா சித்திரகேது பையனே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டார். அப்புறம் அங்கிர ரிஷி வந்தார். ஓகே, இப்போது பிரம்மஞானம் கொடுத்தா உனக்கு புரியாது, கிருஷ்ணரை பற்றி போதனை பண்ணால் உனக்கு புரியாது, சரி ஆகட்டும் சொல்லி அந்த வரத்தை கொடுத்தாரு. ஆனால் சொல்லிட்டாரு, இந்த பையன் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் ஒரு இதாக இருப்பான், உன்னுடைய சோகத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருப்பான்னு சொல்லி. அது அப்போது அவருக்கு சந்தோஷம் மட்டும்தான் காதில் விழுந்தது. ஸோ ஏன்னா பையன் பிறந்தாச்சு இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையன் அந்த ஒய்ஃபுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிற ஒய்ஃபை எல்லாம் கண்டுக்கலை. அப்போது அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும், பொறாமை வரும். இந்த பையன் வந்தனால தானே இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது விஷம் கொடுத்து அந்த பையன் சாப்பிட்டு இறந்தாச்சு. ஸோ சந்தோஷத்தை அனுபவிச்சாச்சு ரிஷி சொன்ன மாதிரி. அடுத்து துன்பத்தை அனுபவிக்கணும். அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது அப்போது அங்கிர ரிஷி நாரத முனி அப்போ கொடுக்குறாங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்னால் என்ன. அப்புறம் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் அந்த இறந்த பையனுடைய ஆன்மாவை மறுபடியும் உடலில் வர வச்சு, ரிஷிகள் நினச்சா முடியும், பரமாத்மா தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் ரிஷிகள் பியூராக இருக்கிறனால, பக்தர்களாக இருக்கிறனால, அவங்களுடைய கோரிக்கை வேண்டுகோள்னால பகவான் இந்த மாதிரி ஆத்மாவை வர வைக்க முடியும். இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. கிருஷ்ணா சொன்ன மாதிரி மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம், என்னுடைய இச்சையின் பிரகாரம் தான் இந்த பிரகிருதி செயல்படுது. அந்த பிரகிருதி கர்மாவின் அடிப்படையில், கிருஷ்ணாவுடைய பர்சனல் ரூல்ஸ் கிடையாது. கர்மா ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்களே, அப்போது ஒரு ரோபோவை ப்ரோக்ராம் பண்ணிட்டா, நீ இப்படி கேட்டால் அந்த ஏஐ சொல்கிறோம், நீ எப்படி கேட்குற அதுக்கு தகுந்த பதில். ஆனால் அது ப்ரோக்ராம் பண்ண ஒருத்தர் இருக்கார், அவர்னால தான் இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அது பிரகாரம் தான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது சித்திரகேத்துவுக்கு அந்த சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மஞானம் கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு மந்திர ஜபம் பண்ணார். பாருங்கள், எல்லாருமே அந்த நிலையை அடையக்கூடிய, அந்த ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் அடையக்கூடிய அந்த நிலை எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது? மந்திர ஜபம்னால. ஸோ மந்திர ஜபம் பண்ணி சங்கர்ஷ்ணாவை அவர் அடைஞ்சார், சேவிச்சார், அவருக்கு தரிசனம் கிடச்சிருச்சு. சங்கர்ஷ்ணா யார்? அவரும் ஒரு விஷ்ணு தத்துவம், விரிவாக்கம், கிருஷ்ணருடைய விரிவாக்கம், அவரும் பகவான். ஸோ அவர்கிட்ட இருந்து ஞானம் எடுத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் சனத்குமார்கிட்ட ஞானம் எடுத்துக்கிட்டார். இப்போது அவர் ஒரு முக்த புருஷன்னு சொல்லலாம். அவருடைய விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு காலகட்டம் முடிகிற வரையும், அவருடைய ஆயுள் முடிகிற வரையும் இங்கே இருந்து தான் ஆகணும் இந்த உலகத்தில். ஸோ அப்போ அவருக்கு ஒரு விமானம் இருந்துச்சு, எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்தார், அவருடைய டியூட்டி செஞ்சுட்டு இருந்தார். போகிற வழியில் இமயமலையில் அந்த கைலாய மலையில் மகாதேவரும் பார்வதியும் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க. பார்வதி தேவி மகாதேவருடைய மடியில். அப்போது அவர் பொறாமைனாலேயோ இல்லை இவருக்கு என்ன ஞானம் இருக்குது, இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இதில் அவர் பேச கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அதாவது மகாதேவர் ஒரு பியூர் டிவோட்டி, இவரும் அந்த ஸ்டேஜில் ஒரு விளையாட்டாக நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கேட்டார். என்ன கேட்டார்? எல்லாத்துக்கும் தர்மம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர் இவர். எப்படி ரிஷிகள் மத்தியில் பார்வதி தேவியை மடியில் உட்கார வச்சுருக்காரு, அப்படி விளையாட்டாக தான் கேட்டார். அதை மகாதேவர் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கும் தெரியும் பார்வதி தேவி இவர் ஒரு தூய பக்தர், மகாதேவர் முக்குணங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியவர், அதனால் அஃபெக்ட் ஆகாதவர். அவருடைய வேல்யூ தெரியாமல் என்னை மடியில் உட்கார வச்சிட்டேன்னு தப்பாக நினச்சிட்ருக்கார். ரெண்டு பேருமே கிருஷ்ணாவுடைய பியூர் டிவோட்டிஸ், அவருடைய சக்தி தான் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ எப்படி தப்பு செய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் அது பார்வதி தேவி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மனுஷனை, இப்படி மனுஷன் இல்லை
இவ்வளோ பெரிய ஒரு தேவர் மகாதேவரை இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சபிச்சிட்டாங்க. இப்போ பரீட்சித் மகாராஜுக்கும் சாபம், சித்திரகேதுக்கும் சாபம். என்ன சாபம்? நீ அடுத்த ஜென்மம் அசுரனா பிறந்துருன்னு சொல்லிட்டு. அப்படி தான் விருத்ராசுரனா வந்தார். அதை கேட்டு சித்திரகேது எப்படி பதில் சொன்னார்? என்ன சொன்னார்? அவர் நினச்சிருந்தா அங்கே சொல்லியிருக்கலாம், நான் எப்படி அவர் என்னுடைய நண்பன் மாதிரி, நான் என்ன பேசுனேன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏன் கோவிச்சுக்கிறீங்க, நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம், அவங்கள சமாதானம் பண்ணியிருக்கலாம். பண்ணல. அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் அதை மீன் பண்ணி நான் அப்படி பேசலை, இருந்தாலும் பரவாயில்ல, இது பகவானுடைய ஆணையாக நான் கருதி நான் அது ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது மகாதேவர் ஒரு வாக்கியம் சொல்கிறாரு, நாராயண, இந்த பொருளுரையில் பார்த்தோம், நாராயண பரசர்வே ந குதச்சன பிப்யதி ஸ்வர்கா அபவர்க நரகேஸ்வபி துல்லியா அர்த்த சமதர்ஷினக. அப்படின்னா என்ன? நாராயண பரா அவங்க ஸ்வர்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தான். அது எப்படி? சொர்க்கம்னா ஃபுல்லாக சந்தோஷம், அதுக்கு எண்டே கிடையாது, எத்தனையோ லட்ச கோடி வருஷங்கள் என்ஜாய்மெண்ட். இன்றைக்கி ஒரு ஏரோப்ளேன் தயாரிக்கிறீங்க, அதில் எல்லா பேசஞ்சரையும் போட்டு அந்த ஃப்ளைட் எடுக்குது, 90% எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர வேண்டிய இடத்துல போயிடும். அங்கே எங்கே சில மிஸ்டேக், ஒரு ஸ்க்ரூ இல்லை, ஒரு வீல் இல்லைன்னா அது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த மாதிரி சொர்க்கத்தில் ஆக்சிடெண்ட்லாம் ஆகாது. அதுதான் அவங்களுக்கு அவங்க பண்ண புண்ணியத்தினால அந்த லெவலுக்கு போகிறாங்க. அது ரொம்ப நீண்ட காலமாக அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் திரும்ப பத்தனம் இங்கே விழுந்து தான் ஆகணும். ஸோ ஸ்வர்க்கத்தில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அப்போ அங்கே சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? இயற்கையாகவே அப்படி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருப்போம். நரகத்தில் ஃபெசிலிட்டி இருக்கா? நரகத்தில் சாய்ஸே இல்லை. அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், நீ பேசாதன்றவாங்க. ஏதாவது பேசினா உன்னை பற்றி எல்லாம் தெரியும், ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்க, நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொன்னால் அதுக்கு ஒரு அடி இருக்காமா? செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? க்ரைம் பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, இல்லவே இல்லைன்னு சும்மா சொல்ல முடியுமா? எவிடன்ஸ் இருக்குது. சித்திரகுப்தன் கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, டிவி இருக்குது, டிவியில் தெரியும், டெலிவிஷன். ஸோ அந்த மாதிரி அது சோகநிலை. அங்கேயும் கோடான கோடி வருஷம் நம்ம அனுபவிக்கணும் கஷ்டத்தை, சுகத்தை இல்லை. இதில் எப்படி நம்ம ஸ்டடியாக இருக்க முடியும்? சொல்லுங்கள், எப்படி ஸ்டடியாக இருக்க முடியும்? இங்கே ஃபுல்லாக சந்தோஷம், இங்கே ஃபுல்லாக சோகம். இது ரெண்டையுமே அவங்க ஒரு சூழ்நிலையாக தான் பார்ப்பாங்க. சந்தோஷ துக்கம் இது ரெண்டும் ஒரு சூழ்நிலை. எப்படி பிறப்பு இறப்பு ஒரு சூழ்நிலையோ அதே மாதிரி ஸ்வர்க்கம் நரகம் ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கே போனாலும் நல்லா ஃபிக்ஸடாக ஹரே கிருஷ்ண மாமந்திர தான் ஜபம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிருஷ்ணாவை டைரெக்டாக எப்பயுமே தொடர்பில் இருக்காங்க. நரகத்தில் போனாலும் அவங்க அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, ஸ்வர்க்கத்துக்கு போனாலும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்க தான் நாராயண பராயணா. வேறு யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஸ்ரீமத் பாகவத்தில்? துருவ மகாராஜ் ஆரம்ப நிலையில் தூய பக்தர் கிடையாது. ஆனால் நாராயண பாராயணாவாக இருக்க முயற்சி பண்ணார். எப்படி? அவர் வயசு என்ன? துருவ மகாராஜோடைய சத்திரிய ரத்தம் தான் அவருக்கு, அந்த சத்திரிய குணம் இருக்குது, டவுட்டே இல்லை. ஆனால் சின்ன பையனுக்கு எப்படி அந்த சத்திரிய குணம் வரும்? கொஞ்சம் நாரதர் அதான் கேட்குறாரு, எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு வர, ஃபஸ்ட்டு நீ சின்ன பையன், உனக்கு இவ்வளோ கோவமே வரக்கூடாது. அப்பா உன்னை மடியில் உட்காரக்கு அனுமதிக்கலை, இன்னொரு மனைவியோடைய பையனை மடியில் உட்கார அனுமதிச்சார், உன்னை கண்டுக்கலைங்கிறக்க இவ்வளோ கோவப்படுறியே, நீ பால் விளையாட வேண்டிய பையன், கிரிக்கெட் விளையாட வேண்டிய பையன், சின்ன பையன், விளையாடக்கூடிய ஏஜ், உனக்கு ஏன் இந்த கோவம்லாம் வருது? நீ வீட்டுக்கு போ, வளர்ந்ததுக்கப்புறம் வா, கண்டிப்பாக அதுக்குண்டான மெச்சூரிட்டி இருக்கும், நீ அங்கே வளர்ந்ததுக்கப்புறம் இந்த தபஸையெல்லாம் பண்ணு. அப்போ அவர் சொன்னார், இல்லை, இது நான் பின்வாங்குவது கிடையாது. என்னுடைய அப்பா என்னுடைய பாட்டனுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்கணும். யார்? பிரம்மதேவர் தான் ஹையஸ்டே. அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? சத்தியலோகத்துக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. பரமேஷ்டியம் அதுக்கு மேலே ஒரு ஸ்தானமே கிடையாது இந்த உலகத்தில். அவ்வளோ சக்தி, அவ்வளோ ஞானம், அவ்வளோ பலம் எல்லாமே பிரம்மர் இருக்கக்கூடிய லோகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. அதனுடைய தலை சிறந்தவர் அதில் பிரம்மதேவர். அதுக்கும் மேலே என்னதும்
கிருஷ்ணா சொல்கிறாரு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் நீ என்ன நாடி வந்தனால, இவ்வளோ தபஸ் இருந்தனால, சரியாக குரு நாரதர் அவருடைய டிட்டர்மினேஷனை பார்த்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கொடுத்தாரு. அதை ஒத்த காலில் நின்று அது தவம் பண்ணி அதுக்கப்புறம் தரிசனம் கிடச்சிருச்சு. நீ இந்த அளவுக்கு தூய்மையாக செய்தனால நான் அந்த பலன் கொடுக்குறேன். அப்படி ஒரு இடம் இல்லை, இருந்தாலும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இப்படி ஒரு துருவலோகம்னு ஒன்று இருக்குது ஸ்வேத துவீபத்தில். துருவலோகத்தில் ஸ்வேத துவீபம் இருக்குது. அந்த துருவலோகத்தில் அந்த துருவலோகத்துக்கு தலைமை தாங்கி யாரும் இல்லை, தலைவர் யாரும் இல்லை, நீ தலைவராக இருந்துக்கோ. அந்த துருவலோகம் யாரோடது? அவருடைய ஓன் ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ஸ்வேத துவீபம் வைகுண்டத்தை கொடுத்துட்டார். ஸோ இது ஏன் நாராயண பராயணம். அது முடிச்சு அவர் கஷ்டப்படுறாரு. நான் எப்படி காச்சம் விசின்வன் அப்படி திவ்ய ரத்னம், நான் உடைந்த கிளாஸை தேடி நான் போனேன், ஆனால் எனக்கு கிடைச்சதோ திவ்ய ரத்னம். ஸோ அவர் ஒரு நாராயண பாராயணா ஃபிக்ஸடாக இருந்தார். இல்லை, நாராயணா தான் மெட்டீரியல் எண்ணத்தோட பௌதிக எண்ணத்தோடு தான் போனார், ஆனால் கடைசியாக நாராயண பாராயணா ஆகிட்டார். அதுக்கப்புறம் யார்? சிபி. அப்புறம் பிரகலாதர், ரொம்ப முக்கியம். கரெக்ட், பிரகலாத மகாராஜ். பிரகலாத மகாராஜுக்கு எவ்வளோ வயசு? அதே 5 வயசு தான். பொதுவாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஞானத்தை கொடுத்து என்ன ஞானத்தை போதிக்கிறோமோ அதுதான் அந்த குழந்தைக்குள்ளே போகும். ஆனால் கர்ப்பப்பையில் தேவர்கள் ஒரு அசுர குலத்தை சேர்ந்த ஒருத்தர் பிறக்க போகிறான்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைய அழிக்க போனாங்க. அப்போ நாரதர் சொல்கிறாரு, இல்லை, அது அசுர குழந்தை இல்லை, உங்கள் தேவர்களுக்கு வரப்பிரசாதம், ஒரு தூய பக்தர் பிரகலாத மகாராஜர். அப்புறம் இந்திரதேவர் விட்டுட்டார். அதே மாதிரி எத்தனை சூழ்நிலை. ஒரு அப்பா, அதாவது அப்பா நாத்திகவாதி, விஷ்ணு நாமத்தை ஏன் ஜபிக்கிற, ஏன் நாமத்தை ஜபிக்கணும். சரி, ஏன் நாமத்தை ஜபிக்க பிடிக்கலன்னா என்னுடைய தேவரான பிரம்மதேவர் வரம் கொடுத்தது அவர் தானே, அவர் நாமத்தை நீ ஜபிக்கணும். பிரம்மதேவரே விஷ்ணுவோடைய நாமத்தை தான் ஜபிக்கிறார், அது இவருக்கு தெரியல. அது கேட்கல பிரகலாத மகாராஜ். ஏன்? அசுரவரிய தேகினாம்ங்கிறாரு அவர் பிரகலாத மகாராஜ். உங்களுக்கு புரியாது, விஷ்ணுவை வணங்குவது தான் எல்லாத்தோடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னப்போ பிடிக்கல. அப்போ அவரை பல மோசமான சூழ்நிலையில் பிரகலாத மகாராஜ், ஒரு சின்ன பையனை அந்த மாதிரி நிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. விஷம் கொடுக்கறது, மலையிலேருந்து தள்ளி விடுறது. ஆனால் எங்கேயுமே எதுவுமே அவரை அஃபெக்ட் பண்ணல. ஏன்? எதனால்? ஏன்னா அவர் டைரெக்டாக கிருஷ்ணாவை பார்த்தாரு. எல்லா இடத்துலையும், மலையிலையும் கிருஷ்ணாவை தான் பார்க்குறாரு, நெருப்புலையும் கிருஷ்ணாவை தான் பார்க்குறாரு. ஸோ ப்ரொடெக்ஷன். ஸோ இவர் ஒரு நாராயண பாராயணா. அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜ், யாரோ சொன்னாங்க, கரெக்டான பதில். அம்பரீஷ் மகாராஜ் ஏகாதசி விரதம் இருக்கார், 2-3 நாள். துவாதசி அன்னைக்கு விரதத்தை உடைக்கிறதுக்கு அந்த பாராயண டைம்னு இருக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுற ஏகாதசி, நம்மளும் ஏகாதசி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் ஆச்சாரியர் தேச கால பாத்திர இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர், ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பக்தர்கள் ஒரே மாதிரி ஏகாதசியை ஃபாலோ பண்ணணுன்னா பாராயண டைம் பார்த்து பண்ணுறது கஷ்டம். அதுக்கு இன்னொரு வழி சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமனம் ஆகும்போது அதை கணக்காக வச்சு பண்ணலாம். அது இல்லைன்னா ஏகாதசிக்கு ஸ்ட்ரிக்ட் பாராயண டைம் இருக்குது. இந்த காலையில் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே அதை முடிச்சுக்கணும். அந்த நேரம் பார்த்து துர்வாச முனி வராரு. துர்வாச முனிக்கு இது அவர் காலையில் செய்யக்கூடிய அந்த நித்திய கிரியைகள் செய்யறதுக்கு நதிக்கரைக்கு போகிறாரு. அவர் அங்கே இருந்துட்டு அப்படியே தவத்தில் கொஞ்சம் ஆழ்ந்து இருந்துட்டார். இவரோட டைம் முடிய போகுது. நிர்ஜலா ஃபாஸ்டிங், நான் கிரெயின்லாம் சாப்பிடல, நிர்ஜலா ஃபாஸ்டிங், தண்ணி கூட குடிக்கல. ஸோ அப்போ ரிஷிகள் கிட்டெல்லாம் கேட்டுட்டு, தண்ணி குடித்தா ஃபாஸ்டிங்கை உடைச்ச மாதிரியும் தான், ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரியும் தான் அப்படிங்கிறப்ப அவர் தண்ணி குடிச்சிட்டார். இது துர்வாச முனிக்கு தெரிஞ்சிருச்சு. துர்வாச அப்படின்னா என்ன? சட்டுன்னு கோபம் வரக்கூடிய ஒருத்தர் முனி. அவருக்கு தெரிஞ்சதும் உடனே பயங்கரமாக கோபம் வந்துருச்சு. அவருடைய ஜடாமுடியிலேருந்து ஒரு அசுரனை கிரியேட் பண்ணி அம்பரீஷ் மகாராஜா அழிக்க பார்த்தார். அம்பரீஷ் மகாராஜா என்ன பண்ணுவார்? ஒரு நெருப்பை போல், ஒரு சூரியனை போல் ஒரு ஜுவாலையை அவரை அட்டாக் பண்ண போகுது. அவரும் அதே தான் பண்ணார். ஹரே கிருஷ்ணா. அப்போது கிருஷ்ணாவுடைய சுதர்சன சக்கரம் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அந்த பயத்தில் இவர் ஏவின அந்த அசுரனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு சுதர்சன சக்கரம் வருதுன்னு தெரிஞ்சதும் சிவலோகம் பிரம்மலோகம் போய் யாரும் காப்பாற்ற முடியல. அடுத்து
விஷ்ணு லோகம் போனார். வைகுண்ட லோகம் போய் நாராயண சொல்லிட்டாரு, இது என்னுடைய, நான் தான் ஏவினது, ஆனால் என் கண்ட்ரோலில் இல்லை. ஏன்னா என்னை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? என்னையே இன்னொருத்தங்க தான் கண்ட்ரோல். நான் சுப்ரீம் லார்டு தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னை கூட அன்பால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய என்னுடைய பக்தர்கள், அவங்க கண்ட்ரோலில் இந்த சுதர்சன சக்கரம் இருக்குது. அந்த பக்தன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு, அம்பரீஷ் மகாராஜ் கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறேன். ஃபிக்ஸடாக இருந்தார். அதான் நாராயண பாராயணா. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, பகவத்கீதையில் நாராயண பாராயணை பற்றி இருக்குது. அபயம், இதெல்லாம் எதை குறிக்குது? நாராயண பாராயணான்னா என்ன? அபயம். அபயம் அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் பயம் இல்லாமல் இருக்க முடியுமா நம்மளால்? கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு பெரிய பயம் இருக்குது, எல்பிஜி என்ன ஆகும்? சமையல் எப்படி பண்ணுறது? அந்த பயத்தில் நம்ம ஆல்டர்னேட் பிளான் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி போடணுமா, பிஎன்ஜி வேணுமா, இல்லையா? ஸோ பயம் எல்லாருக்கும் இருக்குது. கிருஷ்ணா பகவத்கீதையில் இந்த அபயத்தை பற்றி பல இடத்துல சொல்லியிருக்காரு. அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக வியவஸ்திதி தானம் தமச்ச யஜ்ஞச்ச ஸ்வாத்தியாயஸ்தப ஆர்ஜவம். 16வது அத்தியாயத்தில் தெய்வ பிரகிருதிக்கு உண்டான அறிகுறி அதெல்லாம் என்னென்னா, அதில் மொதல் அறிகுறியே அபயம். இந்த தெய்வ குணத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய அறிகுறி அபயத்தை பற்றி சொல்கிறார். அடுத்து துக்கேஷ் வனத்விக்னமனா சுகேஷு விகத ஸ்பிருக வீதராக பயக்ரோத. சுகம் துக்கத்தில் சமமாக இருக்கக்கூடியவங்க, பயம் குரோதத்தை விட்டவங்க யார்? அவங்க தான் சித்ததீர் முனி, நல்ல ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய முனி அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 4வது அத்தியாயத்தில் வீதராக, அதே இன்னொரு வீதராக பயக்ரோதா மண்மயா மாமுபாஷிதா பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாக. அட்டாச்மெண்ட், இச்சையிலேருந்து, பயத்திலேருந்து, குரோதத்திலேருந்து வெளிவந்தவங்க எப்பயுமே என்கிட்ட சரணாகதி எடுத்து என்னையே வழிபடக்கூடியவங்க. இதுக்கு முன்னாடி பல பியோர் டிவோட்டிஸ் என்னை அடைஞ்சிருக்காங்க இந்த நிலையில். அப்படின்னா என்ன? பகவானை அடையணுன்னா அபய நிலையில் இருக்கணும். அடுத்து யதேந்திரிய மனோபுத்திர் முனிமோக்ஷ பராயணாக விகதேச்சதா பயக்ரோதோ எஸ் சதா முக்த ஏவச. இங்கேயும் அபயம் பற்றி பேசுகிறாங்க. இப்போ அபயம்னா இன்றைக்கி அபயத்தில் இருக்கிறவங்கள எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. கலியுகன்னா கலகம், அப்படின்னா பயம். பிரபுபாத் சொல்கிறாரு, பயம் ஆனந்தம் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்காது. ஆனந்தம்னா என்ன? ஆன்மீக சந்தோஷம். ஆனந்தம் இல்லாத இடத்துல பயம் இருக்கும். பயம் துவிதியாபினிவேஷதஸ்யா ஸ்ரீமத் பாகத்தில் இருக்குது. பயம் இருந்துச்சுன்னா இது இருக்காது, ஜாய்ஃபுல். அதனால் அபயம் ஆனந்தம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் ஆன்மீக நிலை. இப்போ போர் பண்ணுறவங்க கூட யார் ஏவுகணையை விடுறாங்களோ, நிறைய சக்தி இருக்கோ, நிறைய பணம் இருக்கோ, நிறைய அணு ஆயுதங்கள் இருக்கோ, அவங்க அபயம்னு சொல்ல முடியாது, அபயவாதி கிடையாது அவங்க, இல்லையா? ஏன்? பயத்தினால தானே அது போடுறாங்க. எதுக்கு இந்த போர் நடக்குது? என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், 4-5 நாட்டுக்கு கீழே தான் இந்த அணு ஆயுதம் இருக்கணும். அதை தவிர யாராவது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள அழிச்சிடணும். ஏன்? விட்டுட்டா நாளைக்கு நம்ம மேலே தாக்குவாங்க. இது பயத்தினால வருதா, அபயத்தினால வருதா? வெளியே பார்க்குறப்போ ப்ரெஸ் மீட்லலாம் தைரியமாக பேசுவாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் பயமே காரணம். ஸோ யாருமே அபய நிலையில் கிடையாது. எப்போ நம்ம அந்த நிலைக்கு போக முடியும்? அந்த அபய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியரை சேவிக்கும்போ போக முடியும். நம்மளுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். பக்தி சரியாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ஆச்சாரியர் கீழே கண்டிப்பாக அபய நிலை உண்டு. ஸோ இந்த அபயத்துக்கு போகக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிருஷ்ணர் கொடுத்துருக்காரு. கிருஷ்ணரோட அந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறனால தான் நிறைய ரிஷிகள், முனிகள், பாகவதர்கள் அபய நிலையில் இருக்காங்க. அது எந்த வாக்கியம்? பகவத்கீதையில். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அபய நிலையில் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி இருப்பாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதே கிருஷ்ணர் சொல்கிறாரு 18வது அத்தியாயத்தில், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். சரி, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிருஷ்ணரை பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படி பண்ணுறப்ப அபய நிலைக்கு போக முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்லார், மாம் ஏகம், நான் ஒருவன் மட்டுமே என்று சரணடைய வேண்டும். அப்படி பண்ணால் என்ன?
சர்வ தர்மான் சர்வ அதர்மான் பரித்தியஜேன்னு தானே சொல்லணும். கிருஷ்ணா தர்மா என்னன்னா அதர்மான்னா என்னன்னு சொல்கிறாங்க. எல்லா அதர்மத்தையும் விட்டு என்கிட்ட சரணடை அப்படின்னு தானே சொல்லணும். அதுன்னு கிருஷ்ண சர்வ தர்மான் பரித்தியஜேன்னு சொல்கிறாரு. தர்மத்தை விட்டு அதர்மமாக இருக்க சொல்கிறாரா? கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதர்மத்தை விட சொன்னது ஆமாம் உனக்கு நல்லது, தர்ம வழியில் போகணும். ஆனால் தர்மமும் பல வழி இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த தர்மத்தையும் விட்டுட்டு வா. ஏன்னா பரோ தர்மன்னு சவை பும்சாம் பரோ தர்மம் யதோ பக்திர் அதோக்ஷஜே. தர்மத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த மூல தர்மம், அல்டிமேட் தர்மம் என்னது? யதோ பக்திர் அதோக்ஷஜே, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுற. அதை தான் பகவத்கீதையில் சொல்கிறார், பாகவத்லேயும் இருக்குது. அப்போ மா சுச்சக, கிருஷ்ணர் சொல்கிறார்ல மா சுச்சக, பயப்பட வேண்டாம். ஸோ கிருஷ்ணா கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்தது கிடையாது. பல யுகமாக பல பிரம்மருடைய நாட்களில் பல தடவை வருவாங்க, அப்போ எல்லாம் கொடுத்து. அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், பூதா மத் பாவம் ஆகதா. இதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணி எத்தனையோ ரிஷி முனிகள் என்னை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அபய சரணாரவிந்து பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் கீழே நம்ம ஆசிரியம் எடுத்திருக்கோம். பிரபுபாதரை பற்றி அவரும் நாராயண பராயணா இல்லையா? அவர் பார்த்தாரா ஈரானா ரஷ்யாவா? ரஷ்யாவில் ரிலீஜனே போதிக்கக்கூடாது அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யா வேறு. இன்றைக்கி இன்றைக்கி ரஷ்யாவில் தான் அதிகமாக பரவிட்டு இருக்கு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அப்போ இருந்தது அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் செக்கிங், பல செக்கிங்கையும் தாண்டி தான் ப்ரீச் பண்ணாங்க பிரபுபாத். ஈரானில் ப்ரீச் பண்ணார், டிசைபிள்ஸை அனுப்பிச்சி விட்டார், பாகிஸ்தான் ப்ரீச் பண்ணு. அதையும் தைரியமாக பண்ணிவிட்டு அங்கே போர் நிலை வருதுங்கிறப்போ சரி சீக்கிரம் வந்துருன்னு சொன்னதுக்கப்புறம் பிரம்மானந்த சுவாமி வந்தாங்க. பிரபுபாத் கட்டி பிடிச்சார். ஏன்னா நாராயண பராயணா அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணனால அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஒரு லோகநாத் கோஸ்வாமி மகாராஜ் அவர் சொல்கிறாரு, ஸ்தாபக ஆச்சாரியாவுடைய சக்தி என்ன, அவருடைய பொசிஷன் என்னங்கிறது பிரபன்னாமிர்த தர்ப்பணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் அனந்தாச்சாரியர் எழுதின ஒரு நூலில் இருக்குது. அதில் சம்ஸ்தாபக ஆச்சாரியா ஒரு ஆச்சாரியருடைய 5 அறிகுறிகள். அதில் மொதல் அறிகுறி உத்தாரிகா. அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவராக இருக்கணும். அவர் கீழே யார் வந்தாலும் அவர் உத்தாரிக்கா கிடையாது, உபகாரிக்கா. ஆச்சாரியர்கள் வரலாம், ஆச்சாரியர் நியமித்து பல ஆச்சாரியர்கள் வரலாம், ஆனால் உத்தாரிக்கா ஒருவரே. உத்தாரிக்கான்னா யார்? சம்ஸ்தாபக ஆச்சாரியா. நம்மளை வைகுண்டத்தை திரும்பி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சக்தி, அந்த பவர் இருக்கக்கூடியவர் ஒருத்தரே உத்தாரிக்கா. அவர் கீழே இருக்கிறவங்கெல்லாம் உபகாரிக்கா. உபகாரம்னு என்ன? உபகாரம்னு என்ன? ஹெல்ப். ஆச்சாரியரை அசிஸ்ட் பண்ணக்கூடியவர்கள். அதுதான் இன்றைக்கி நம்ம மொழியில் ரித்விக்னு சொல்லுவோம். ஸோ இது அவர் கீழே எத்தனை சிஷ்யர்கள் குரு ஆனாலுமே அவங்களாம் உபகாரிக்கா தான். ஸோ இந்த 5 விஷயத்த தெரியாதனால தான் இஸ்கானில் பிரபுபாத் போனதுக்கப்புறம் உண்டான எல்லா குழப்பத்துக்கும் காரணமேன்னு சொல்கிறாரு லோகநாத் கோஸ்வாமி. 2வது அவர் தீனபயா. அப்படின்னா என்ன? தீனன்னா என்ன? வீழ்ச்சி அடைஞ்ச ஜீவாத்மா. நாமெல்லாம் தீனா, நம்மளை காப்பாற்றக்கூடியவர், நம்மளுக்கு அபயம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தீன பயா, தீன அபயா. வீழ்ச்சி அடைஞ்சவங்களுக்கு அபயம் கொடுக்கக்கூடியவர் ஆச்சாரியர். 3வது எப்படி அபயம் கொடுப்பார்? கிருஷ்ண ஞானம் கொடுத்து. 3வது அவர் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு பொருளுரை எழுதக்கூடியவர். நீங்கள் எந்த ஸ்காலரை வேணால் கேளுங்க, அவங்க சின்சியராக இருந்தால் இது சொல்லுவாங்க. ஒரு ஸ்காலரை போய் கேட்டாங்க, இந்த பகவத்கீதா ஸ்ரீமத் பாகவதம் அது நிறைய எழுதுகிறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களே இன்றைக்கி நிறைய இருக்காங்க. 600 வெர்ஷன்ஸ் பகவத்கீதா. கிருஷ்ணர் ஒரு கீதை தானே கொடுத்தாரு, அதையும் 600 வெர்ஷன் இருக்கணும். அப்படின்னா என்ன? நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த மாதிரி வந்திருக்கு. டிரான்ஸ்லேஷன் எழுதிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட போய் இதுக்கு பொருளுரை எழுத முடியுமா, எழுதுங்கன்னு கொடுத்தப்போ அவர் சொன்னார், இல்லை இது மட்டும் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பிரம்மஞானம் வேணும், அதுக்கு ஸ்பிரிச்சுவல் நிலையில் இருந்தால் தான் பொருளுரை எழுத முடியும், எல்லாரும் எழுத முடியாது. அதை கொடுக்கக்கூடியது ஆச்சாரியர். 3வது ஒரு சிம்டம். 4வது எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியருடைய பாடலுக்கு பொருளுரை கொடுக்கக்கூடியது, அதுவும் ஆச்சாரியரால் தான் முடியும். 5வது அவருடைய பேர் விஷ்ணுவுடைய பேருக்கு சமமாக போற்றப்படும். ஸோ இது 5ம் ஒரு சம்ஸ்தாபக ஆச்சாரியருடைய அறிகுறி. இதெல்லாம் பிரபுபாதர்கிட்ட முழுமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம இது
சீரியஸாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளும் பிரபுபாதருடைய சிஷ்யனா ஆல்ரெடி இருக்கோம் சிஷ்யனா, ஆனால் அபய நிலையில் இருக்கணும். சிஷ்யனா குருவாக இருக்கணும்னு இல்லை, சிஷ்யனா அபய நிலையில் பியூர் டிவோட்டியாக இருக்க முடியும். பியூர் டிவோட்டிங்கிறது சிஎம் பிஎம் பதவி கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சதோ அவர் முடிஞ்சிட்டார் அடுத்து நான், அந்த ஆச்சாரியர்கிட்டேருந்து வரணும். நம்ம ஆச்சாரியர் சொன்னால் குரு, சொல்லவே இல்லை பிரபுபாது. அந்த ஆணை எங்கேருந்து வருது? கிருஷ்ணர்கிட்டேருந்து நேராக வருது. அதுதான் பிரபுபாதருடைய பொசிஷன். ஸோ அவரை சரியாக ஃபாலோ பண்ணி, நியமங்கள் வைஷ்ணவ நியமங்கள்லாம் ஃபாலோ பண்ணி, ஹரே கிருஷ்ணா சான் பண்ணி பக்த சங்கால நம்ம சங்கீர்த்தனம் பண்ணோன்னா அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். இதோடு முடிச்சுக்கிறேன். கேள்விகள்? ग्रंथराज श्रीमद् भागवतम की, विश्वगुरु श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंद।